Hello guys, welcome back to my channel. Shall I compare the to a summer days அப்படிங்கிற ஒரு சானட்டோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து நம்ம இன்றைக்கி தமிழாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சானட் வந்து யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. இது வந்து சானட் 18 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான சானட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஷேக்ஸ்பியரை பற்றி நம்ம ஒரு குட்டி ஆட்டர் இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம வந்து சம்மரியோட டீட்டெயில்டான சானட்டோட சம்மரி பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து 23 ஏப்ரல் 1564 வந்து பிறந்திருக்கிறாரு. அண்ட் அதே டேட்டில் வந்து இறந்துருக்காரு 1616. இவர் இங்கிலீஷ் பிளேயரை பொயட் அண்ட் ஆக்டரும் கூட 39 பிளேஸ் வந்து எழுதியிருக்கிறாரு. பயங்கர ஃபேமஸான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து நமக்காக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அண்ட் 54 சானட், அதில் வந்து நம்ம 18th சானட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1609 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தாமஸ் டார்பி அப்படிங்கிறவர் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஷேக்ஸ்பியர்ஸ் சானட் அப்படிங்கிற இதில் வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த போம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சரோட பியூட்டியோட வந்து அவரோட பொயட்ரி வந்து ப்ரைஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஒரு பர்சன், அதாவது ஒரு பர்சனை வந்து ஒரு யங் மேனுக்காக வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். பட் அந்த யங் மேனோட நேமை வந்து இவர் எந்த சானட்ஸ்லையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு மெட்டாஃபரிக்கலும் சிமிலியும் வந்து சேர்ந்த மாதிரியான ஒரு மிக்ஸ்டு டைப்பாக தான் வந்து இந்த சானட்டை வந்து எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்து ஷுட் ஐ கம்பேர் யூ டு சம்மர் டேஸ், அதாவது நான் வந்து உன்னை சம்மர் டேஸோட கம்பேர் பண்ணலாமா, நீ வந்து ரொம்ப லவ்லியரானவன், அதுவும் இல்லாமல் ரொம்ப மைல்டு, நீ வந்து ஒரு ரஃப்பான விண்டுக்கோ இல்லை ஒரு டெலிகேட்டான ஃப்ளார்ஸுக்கோ மாதிரியானவன். ஒரு ரஃப்பான விண்டு வந்து ஒரு டெலிகேட்டான ஃப்ளார் மேலே பட்டுச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உன் மேலே வந்து இந்த சம்மர் பட்டதுன்னா நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சம்மர் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான் வந்து சம்மர் இருக்கும். ஆக்சுவலி நம்மலாம் வந்து சம்மரை வந்து வெறுப்போம். அண்ட் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துல இருந்து சம்மரை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அந்த சன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா த ஐ ஆஃப் ஹெவன் மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அதோட அந்த கோல்டன் ஃபேஸ் இருக்குது இல்லையா, உன்னோட கோல்டன் ஃபேஸ் வந்து அப்படியே வந்து டிம் ஆகுது இந்த சன்லைட்டில். அண்ட் உன்னோட பியூட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அந்த பீப்புள்ஸ்டேருந்து வந்து தள்ளியே இருக்கணும். எதுக்காக அப்படின்னா அந்த நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இல்லையா, அந்த சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது வந்து உனக்கு வந்து எதுவுமே ஆகிடக்கூடாது. இந்த சம்மர் வந்து வில் நாட் ஃபேடு. இந்த சம்மரோட அந்த சன்லைட் அந்த சன்சைட்லாம் வந்து ஃபெயில் ஆகாது. ஆனால் உன்னோடைய பொசஷன் ஆஃப் பியூட்டி வந்து உன்னோடையது. ஸோ அது வந்து டெத்தை தாண்டியுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பூஸ்டப் ஆனது. வென் யூ லிவ் இன் எ இட்டர்னல் லைஃப் செட் பார்ட் ஃப்ரம் டைம், ஒரு காலத்தை தாண்டி வந்து ஒரு புனிதமானது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். இப்போ நான் எதுக்காக அதை எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஒரு நம்மளோட மூச்சு நம்ம இறந்து போயிடலாம், ஆனால் அந்த வரிகள் வந்து ஒரு நாளும் இறக்காது. நம்ம இறந்ததுக்கு அப்புறமே வந்து இந்த டைமில் வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து செட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லாங் மென் ப்ரீத், அந்த நீ ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு உன்னோட கண்ணை மூடி பார். as long as this sonnet lives it will give life to you. நீ இறந்ததுக்கு அப்புறமும் உன்னோடைய அழகு, இந்த அவரோட அழகு இந்த சம்மர் டேஸோட கம்பேர் பண்ணி அந்த பூவோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு இல்லையா, அந்த அழகு வந்து இல்லாமல் போனதுக்கு அப்புறமும் கூட இந்த சானட் வந்து இருக்கும். அந்த சானட் மூலியமாக வந்து நீயுமே உயிர் வாழ்வ அப்படின்னு சொல்லி வந்து இந்த சானட்டை வந்து முடிக்கிறாரு. அண்ட் அந்த மேனுக்கு வந்து அவர் எந்த ஒரு பேரையுமே வந்து சொல்லி முடிக்கலை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேனோட பேரை எந்த சானட்லேயுமே சொல்லியிருக்க மாட்டார். அண்ட் இவர் எழுதின சானட்டில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து இந்த மேனுக்காகவும் இன்னொன்று வந்து ஒரு பிளாக் உமனுக்காகவும் எழுதியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போகணும் அவளுக்கு சம்மரி வேணுன்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.